காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. அடிப்படையில் ஒரு நாடு முன்னேறணும்னா ஊழலை ஒழிக்கணும் அப்படின்றது அடிப்படையாக இருக்குது. அப்போ தேர்தல் தான் ஊழலின் ஊற்றுக்கண் அப்படின்னு பலரும் சொல்ற சூழ்நிலையில ஒரு வெளிப்படை தன்மை தேவை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் விஷயத்துல நீதிமன்ற தீர்ப்பை நீங்க விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கிறீங்க. அதை நாம் எப்படி சரின்னு புரிஞ்சுக்கிறது? இந்த எலக்டோரல் பாண்டினுடைய நோக்கம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். தேர்தல் பூரா கருப்பு பணத்தில் தான் நடக்குது. ரொக்கத்தில் தான் கொடுக்குறாங்க, ரொக்கத்தில் தான் வாங்குறாங்க. இது நான் தொழில் ரீதியாக நம்ம நாட்டில் பெரிய பெரிய கம்பெனிகள் கிட்ட எனக்கு தொடர்பு உண்டு, நல்ல கம்பெனிகள்கிட்ட. அவங்களே இது எப்படி பணம் கொடுக்கறது? ஏன்னா அவங்கள்ட்ட கருப்பு பணம் கிடையாது. கருப்பு பணம் இருந்தால் கூட ரொம்ப குறைச்சலாக இருக்கும். இவங்க அரசியல்வாதிக்கு பணம் கொடுக்கணும், அரசியல் கட்சிக்கு பணம் கொடுக்கணும்னா குறைச்சல பணம் கொடுத்தா நடக்காது. நான் எந்த காலத்திலையுமே சொல்கிறேன், அந்த காலத்தில் 1 கோடி கொடுக்கறது கஷ்டம், இந்த காலத்தில் 100 கோடி கொடுக்கறது கஷ்டம். அவங்களுக்கு என்னென்னா எல்லா கட்சிக்கும் ஒரே அளவு பணம் கொடுக்க முடியாது. ஏன்னா நேஷனல் லெவலில் இருக்க பார்ட்டிஸுக்கு தனியாக கொடுக்கணும். ஆனால் நேஷனல் லெவலில் இருக்க பார்ட்டிஸுன்னு யாரும் திமுக நினைக்க போகிறதில்ல, அதிமுக நினைக்க போகிறதில்ல, டிஎம்சி நினைக்க போகிறதில்ல. அவனுக்கு எவ்வளோ கொடுத்தே எனக்கு எவ்வளோ கொடுத்தேன்னு கேட்க போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. இது ஒன்று. ரெண்டாவது, அவன் கொடுக்குற பணம் கருப்பு பணம் கிடையாது, அவன் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கொடுக்குறான். கொடுக்குறவங்க அவங்க யாருக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கொடுக்கணும். அது அவங்க மன விருப்பப்படி கொடுக்கணும். அது மூலமாக அவங்களுக்கு தவறான விளைவுகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் எலக்டோரல் பாண்ட் கொண்டு வந்தாங்க. என்னை பொறுத்தவரையிலும் இதில் 2 விதமான நன்மை இருக்குது. ஒன்று இது கருப்பு பணத்தை குறைக்குது. இந்த எலக்டோரல் பாண்ட் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 16,600 கோடி ரூபாய் பாண்டு மூலமாக வந்திருக்கு. இல்லைன்னா அது கருப்பு பணமாக தான் வந்திருக்கும். பாண்டு மூலமாக கலெக்ட் பண்ணும்போது அந்த கட்சியில் பூரா அது அக்கௌண்டிங்கில் வந்துடுது, கணக்கில் வந்துடுது. நீங்கள் ரொக்கமாக வரும்பொழுது அது கணக்கில் வருமா இல்லையாங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.